ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட விடாமுயற்சி திரைப்படத்தில் வந்து செம்ம பேர் அப்டேட் வந்திருக்கு. அதாவது அந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண ஒரு பிரபலம் வந்து இப்போ வந்து கதையை பற்றி வந்து சூப்பரான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மெயினாக வந்து தலை ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ நம்மளோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து செம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா மகிழ் திருமணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர் அண்ட் அன்ரேட்டட் டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தடம் அப்படின்ற ஒரு செம்ம பெரிய படங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய திரைப்படங்கள் அவரது வந்து ரொம்பவே சூப்பரான ஹிட்லாம் கொடுத்துருக்கு. ஸோ அந்த வரிசையில் வந்து இப்போ வந்து நம்மளோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து அவர் வந்து இயக்கி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தோட டப்பிங் வேலை மட்டும்தான் இப்போ இருக்குது. அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் வந்து ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப காத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட் பிரகாரம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அப்படின்னு போச்சு. இப்போ வந்து பொங்கலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கூட எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. ஸோ இப்போ ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் வந்து ஏதோ தலைக்கும் நம்மளோட லைக்கா நிறுவனத்துக்கும் சின்ன பிரச்சனை. அதனால தான் ரிலீஸ் டேட்டில் வந்து இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரியல. இப்போ வந்து அந்த திரைப்படத்திலே வேலை செஞ்ச சுப்ரீம் சுந்தர் அப்படின்றவர் வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூவில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை கதையை பற்றி ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது விடாமுயற்சி திரைப்படம் வந்து ஒரே ஒரு நாளில் நடக்கிற மாதிரி தான் வந்து அந்த திரைப்படம் மொத்தமாக இருக்கப்போ தான், அதாவது அந்த திரைப்படம் வந்து காலையில் ஸ்டார்ட் ஆகி ஈவினிங்கே முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ வந்து நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது நிறைய விஷயத்தை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஸோ வந்து வெதர்லாம் வந்து எங்களுக்கு வந்து சரியாக அமையலை. ஸோ அப்போ வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்து நாங்கள் வந்து இந்த திரைப்படத்தையே எடுத்து முடித்தோம் அப்படின்றது அவர் வந்து செம பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நம்மளோட விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி. இது வந்து ரசிகர் மத்தியில் செம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.